சக்தியை கொண்டுட்டியடா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என் சக்தியை கொண்டுட்டியடா. அவனோட உயிருக்கு உயிரா செஞ்சடா. ஏண்டா ஏண்டா இப்படி பண்ண? என் பொண்டாட்டி சக்தியை கொண்டுட்டியடா. சக்தியை கொண்டுட்டியாடா. நான் என்னடா பண்ணுவேன்? நான் எப்படா இருப்பேன்? என்னால இதை தாங்க முடியலையேடா. ஆரியா, வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா ஆரியா? இப்ப புரியுதா எங்க அம்மாவை பிரிஞ்சு நான் எவ்வளவு துடி துடிச்சேன்னு? உனக்கு இப்ப புரியுதா? நாம நேசிக்கிற உயிர் பிரியறதை விட இந்த உலகத்துல பெரிய தண்டனை எதுவுமே கிடையாது. அந்த தண்டனையை நான் உனக்கு பரிசா கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா வேற யாரும் கொடுத்துட்டான். உண்மையில சக்தியை நான் கொல்லல. என்னடா புதுசா போய் சொல்றியா? போய் சொல்றியா? சொல்லுடா. என்னோட சக்தியை கொண்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. சக்தி, அக்கா அக்கா எங்களை தவிக்க விட்டுட்டு நீ எங்கம்மா போன? நீ செத்து போயிட்டதா எல்லாரும் சொன்னாங்க. ஆனா நான் நம்பல. என்னைக்கு இருந்தாலும் என் சக்தி திரும்பி வந்துருவான்னு சொன்னம்மா, சொன்னேன். அழாதீங்க பாட்டி. அதான் நான் வந்துட்டேன்ல. சக்தி, சக்தி. என்ன ஆரியா, ஷாக்கிங்கா இருக்கா? என்னடா இவ செத்து போனவ இப்படி உயிரோட வந்து நிக்கிறாளேன்னு ஷாக்கிங்கா இருக்கா? இது எல்லாமே நானும் ஜீவாவும் சேர்ந்து போட்ட நாடகம். என்ன சக்தி சொல்ற? நாடகமா? எதுக்காக சக்தி இப்படி ஒரு நாடகத்தை நடத்தின? இது வரைக்கும் நான் சுயமா எதுவுமே பண்ணதில்ல. ஒவ்வொரு நேரத்திலையும் நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன ஆட்டி வச்சு கூத்து பாத்தீங்க. உங்க இஷ்டத்துக்கு என்ன வச்சு விளையாடுனீங்க. ஒரு உயிருள்ள மனுஷியா நீங்க யாருமே என்ன பார்க்கல. ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி என்ன வச்சு நீங்க எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருந்தீங்க. எனக்கும் விளையாடணும்னு ஆசை இருக்காது? ஒரு பொண்ணு நினைச்சா உங்க
உங்களெல்லாம் எப்படி தண்டிக்க முடியும்னு காட்டுறதுக்காக தான் இந்த நாடகம். சக்தி, நடந்ததெல்லாம் தப்புதான் சக்தி. என்ன மன்னிச்சிரு சக்தி, ப்ளீஸ் சக்தி. மன்னிப்பா? என்ன ஆரியா, அவ்வளவு ஈஸியா ஒரே வார்த்தையில என்ன மன்னிச்சிருன்னு கேக்குறீங்க? உங்க யாரையும் நான் மன்னிக்க தயாரா இல்ல. நான் மன்னிக்கிற அளவுக்கு நீங்க யாரும் தகுதியானவங்களும் இல்ல. சக்தி, உன் மேல இருக்கிற காதல்ல தான் சக்தி நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். காதலா? காதலோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க என் மேல வச்சிருந்ததுக்கு பேரு காதல் இல்ல, சுயநலம். நீங்க என் மேல வச்சிருந்ததுக்கு பேரு அன்பு இல்ல, நான் சொன்னபடியெல்லாம் நீ ஆடணுங்கிற அதிகாரம். நீங்க என் மேல வச்சிருந்ததுக்கு பேரு பாசம் கிடையாது, நீ எனக்கு மட்டும் சொந்தமான ஒரு ஜடங்கிற பொசிசிவ்னஸ். ஐயோ சக்தி, சக்தி அப்படிலாம் சொல்லாத சக்தி. நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் சக்தி தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க சொல்றத இன்னும் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? காதல், அன்பு, பாசங்கிற பேர்ல தான் பெரும்பாலான ஆண்கள் பெண்கள் மேல வன்முறைய பிரயோகிக்கிறீங்க. உங்க அன்பு, காதலை எல்லாம் நீங்களே வச்சுக்கிட்டு எங்களை கொஞ்சம் சொந்தமா யோசிக்க விட்டா போதும். பாட்டி, நீங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுங்க நான் கொல்கத்தா போறேன். ஜீவா என்னை கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வந்துருவாரு. அங்க சுஜாதா எனக்கு ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கா பாட்டி. நான் இன்னைக்கே புறப்படுறேன் பாட்டி. சக்தி, ஊரறிய உலகறிய உரிமையோடு இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டியவனா? அதுதான் என்னோட விதி. ஆனா அர்த்த ராத்திரியில யாருக்கும் தெரியாம அனாதையா வந்திருக்கேனே, என் விதிய மாத்துனது யார்? யாரா இருந்தாலும் விட மாட்டேன். சக்தி, என்னை விட்டு போயிடாத சக்தி. வா சக்தி, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ப்ளீஸ் சக்தி. நீதான் சக்தி அங்க ராணி. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்பேன் சக்தி. ப்ளீஸ் சக்தி, ப்ளீஸ். நீதான் சக்தி அரண்மனைக்கு ராணி. ப்ளீஸ் சக்தி, வா சக்தி. ப்ளீஸ் சக்தி, உனக்கு கெஞ்சி கேட்கிற சக்தி, வா சக்தி. உங்க அரண்மனையில நீங்களே ராஜாவா இருந்துக்கோங்க. அங்க ராணியா இருக்க எனக்கு விருப்பம் இல்ல. நான் சாதாரண மனுஷியா, உணர்வுள்ள ஜீவனா, சுதந்திரமா வாழணும்னு விரும்புறேன். நீங்க என்ன விட்டுருங்க. சக்தி, சக்தி, என்ன விட்டுட்டு போயிடாத சக்தி. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது சக்தி. என் மன்னிச்சிரு சக்தி, ப்ளீஸ் சக்தி. எனக்கு தெரியும் ஆரியா, நீங்க எவ்வளவு என்ன நேசிக்கிறீங்கன்னு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் கொடுக்கிற ஒரே தண்டனை இதுதான். கொஞ்சம் முன்னாடி பிரபாகர் சொன்னாரே, நாம நேசிக்கிறவங்களை பிரியறதுதான் இந்த உலகத்துல பெரிய தண்டனைன்னு. அந்த தண்டனையை தான் நான் உங்களுக்கு தரப்போறேன். நான் உங்களை பிரிஞ்சதை நினைச்சு காலமெல்லாம் நீங்க அழணும். சீக்கிரமா உங்களை தேடி என்னோட டைவர்ஸ் நோட்டீஸ் வரும்.
சக்தி ப்ளீஸ் சக்தி, வேண்டாம் சக்தி, நான் பண்ணதெல்லாம் தப்புதான். நான் தெரிஞ்சுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு சக்தி. ப்ளீஸ் சக்தி, நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன் சக்தி. ப்ளீஸ் சக்தி. ரொம்ப காலம் கடந்து போச்சு ஆர்யா. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்ற மாதிரி இப்ப வருத்தப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க திருந்தறதுக்கு நான் எவ்வளவோ வாய்ப்பெல்லாம் கொடுத்தேன், ஆனா நீங்க திருந்தவே இல்ல. இப்ப கூட நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கலன்னா நீங்க காலம் பூரா திருந்தவே மாட்டீங்க. அப்படி என்ன சக்தி நான் மன்னிக்க முடியாத பெரிய தப்பு பண்ண? பாத்தீங்களா ஆர்யா, நீங்க செஞ்ச தப்பு என்னன்னு இப்ப கூட நீங்க உணரல. நீங்க எனக்கு எத்தனையோ கொடுமை பண்ணிருக்கீங்க, அது எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிட்டேன். ஆனா நீங்க பண்ணதுல பெரிய தப்பு என்னோட குழந்தைய அழிச்சது. அதை எந்த பொண்ணு மன்னிக்க மாட்டா. அது வரைக்கும் எனக்கு உங்க மேல ஒரு ஒரு சின்ன அன்பு இருந்துச்சு. ஆனா என்னைக்கு நீங்க தான் திட்டம் போட்டு என்னோட கருவுல இருக்க குழந்தைய எப்ப கொன்னீங்கன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே நான் உங்களை வெறுத்துட்டேன். அதுக்கப்புறம் உங்க முகத்துல முழிக்க கூடாதுன்னு தான் நான் வீட்டை விட்டே வெளியே போனேன். ஆனா அப்பவும் என்ன நிம்மதியாவே இருக்க விடல. என்ன விட்டுடுங்க ஆர்யா. நான் இனிமே உங்க வாழ்க்கையில என்னைக்குமே இருக்க மாட்டேன். இந்த ஜீவா யாருன்னு தெரியுமா? நான் காலேஜ் படிக்கும்போது என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்ணுவேன். நான் என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சதோ அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் மனசுல கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாம கண்ணியமா பழகிட்டு இருக்கான். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உயிரை கொடுத்து காப்பாத்துவான். இவன மாதிரி, குமார் மாதிரி, ஆகாஷ் மாதிரி, சுஜாதா மாதிரி நல்ல நண்பர்கள் எனக்கு போதும். நீங்க எனக்கு வேண்டாம். சாரி சரண்யா, உன்னை நானும் புரிஞ்சுக்கவே இல்லை. இந்த ஆளோட சேர்ந்துக்கிட்டு நானும் உன்னோட வாழ்க்கை நாசமாகறதுக்கு காரணமாயிட்டேன். என்ன மன்னிச்சிடு சரண்யா. அக்கா என்னக்கா நீ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இத பாரு சரண்யா, அக்கா சொல்றத கேளு. அந்த ஃப்ராடு பையன் அருண் கட்டின தாலிய முதல்ல கழட்டி வீசு. உன்னோட மனசுக்கு பிடிச்ச இந்த குமாரை கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா இரு. யாருக்கும் பயப்படாத சரண்யா. உன்னோட வாழ்க்கைய
நீதான் தீர்மானிக்கணும். என்னோட லைஃப் உனக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். பாட்டி, உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு பாட்டி. நீங்க பழைய காலத்து ஆளு. ஆனா உங்களால முற்போக்கா சிந்திக்க முடிஞ்சது. ஆனா உங்க பேத்தியா இருந்துகிட்டு இத்தனை நாளா இந்த ஆள் கிட்ட அடிமையா இருந்திருக்கேன். நீங்க காட்டின பாதையில நான் போயிருந்தா என்னைக்கோ சுதந்திரம் கிடைச்சிருக்கோம் எனக்கு. எனக்கு அப்ப புரியல பாட்டி, இப்பதான் புரியுது. பாட்டி, நீங்க தான் சரண்யாவுக்கு வழி காட்டணும். அவ வாழ்க்கையை தொடங்குறதுக்கு தைரியம் கொடுக்கணும். ராசாத்தி, சரண்யாவை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன் பாட்டி. சரண்யா, நான் கிளம்புறேன். அக்கா, உன்னை பெத்தவங்க கிட்ட கூட சொல்லிக்காம இப்படி போறேன்னு சொல்றியம்மா. அவங்க சரியா இருந்திருந்தா எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. ஆர்யாவாவது நடுவுல வந்தவரு. ஆனா என்ன பெத்தவங்க கடைசி வரைக்கும் என்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்கவே இல்லையே. அவங்களுக்கும் நான் கொடுக்கிற தண்டனை இதுதான். ஊரறிய உலகறிய உரிமையோடு இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டியவனா? அதுதான் என்னோட விதி. ஆனா அர்த்த ராத்திரியில யாருக்கும் தெரியாம அனாதையா வந்திருக்கேனே, என் விதிய மாத்துனது யார்? யாரா இருந்தாலும் விட மாட்டேன். மிஸ்டர் ஆர்யா, டாக்டர் கொலை வழக்குல உங்களுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. சோ உங்களை அரெஸ்ட் பண்றோம். வாங்க போலாம். ஒரு நிமிஷம் மேடம். என்ன மன்னிச்சிரு சரண்யா. அந்த அருணை நம்பி நான் தான் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். சக்தி சொன்ன மாதிரி உன்னோட மனசுக்கு பிடிச்ச குமாரியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. சந்தோஷமா இரு சரண்யா. அப்படியே என் சொத்துக்களையும் கம்பெனியையும் நீதான் பாத்துக்கணும். தயவு செஞ்சு மாட்டேன்னு சொல்லிடாத. ஜீவா, காரை ரெடி பண்ணுங்க. சரி சக்தி. பாட்டி, நான் வரேன் பாட்டி. நான் வரேன் சரண்யா. அக்கா, அக்கா. சாரி சக்தி, ஐம் சாரி. நான் என் அம்மா இருந்த துக்கத்துல, ஆர்யா மேல இருந்த கோபத்துல புத்தி கிட்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். சாரி சக்தி. இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல?
நீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷனா இருந்திருந்தா உங்க அம்மா படத்தை நான் பூஜை ரூம்ல வச்ச அன்னைக்கே நீங்க மனசு மாறி தெரிந்திருக்கணும். ஆனா அதுக்கப்புறமும் ஒரு மிருகம் மாதிரி என்ன கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கீங்க. ஆர்யா மேல உங்களுக்கு ஏற்பட்ட கோபத்துக்கு நான் பலியாடா? ஒருவேளை ஆர்யா கோமால விழாம இருந்திருந்தா அன்னைக்கே நீங்க என்ன கொண்டு இருப்பீங்க இல்ல? அப்படி நீங்க என்ன கொண்டு இருந்தா இந்நேரம் நான் செத்த இடத்துல புள்ள முளைச்சிருக்கும். யோசிச்சு பாருங்க பிரபாகர், உங்க அம்மாவோட இழப்ப தாங்கிக்க உங்களால முடியல. ஆர்யாவை பழி வாங்கறதுக்காக என்ன கொல்லணும்னு நினைச்சீங்களே, நான் செத்திருந்தா என்னோட அம்மா அப்பா பாட்டி தங்கச்சி இவங்க எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய வேதனையும் கோபத்தையும் என்ன பண்ண முடியும்? அவங்க யார கொண்டு இதை தீர்த்துக்க முடியும்? இப்படியே எல்லாரும் ஆரம்பிச்சா அதுக்கு என்னதான் முடிவு? படிச்சவங்களா நீங்க எல்லாம்? நீங்களும் ஆர்யாவும் ஒரே மாதிரி தான். ஒரு நிமிஷம் சக்தி, இந்த உலகத்திலேயே எந்த புருஷனும் தான் பொண்டாட்டிக்கு செய்யாத கொடுமைகளை நான் உனக்கு செஞ்சிருக்கலாம். ஆனா இந்த உலகத்துல எந்த புருஷனும் தான் பொண்டாட்டி மேல வைக்காத பாசத்தை நான் உன் மேல வச்சிருக்கேன் சக்தி. நான் உன் மேல வச்சிருக்கேன். இது சத்தியம், இது சத்தியம். நான் செஞ்ச எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிரு சக்தி, என்ன மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. சொல்வதுதான் சரியோ, என சொல்வதுதான் சரியோ, என சொல்வதுதான் சரியோ. சக்தி, I love you, சக்தி. சக்தி, I love you, சக்தி. நிகழ்வுகள் விதி என சொல்வதுதான் சரியோ, விதி என சொல்வதுதான்
பெண் அன்பின் வடிவம். அன்பை மட்டுமே ஆராதிப்பாள். ஆதிக்கமோ வன்முறையோ அவள் சகிக்க மாட்டாள். என்றேனும் பொங்கி எழுவாள். ஏனென்றால் அவள் சக்தி.